வணக்கம். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு துன்பம் எப்போ இன்பமாக மாறுதோ, இன்பமும் துன்பம் மாதிரி தான் இருக்குன்னு ஒருத்தன் எப்போ உணர்றானோ, அனுபவத்தில் வரானோ, அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஒளி உள் ஒளி ஒரு பிரகாசமாக தெரிஞ்சிடும். ஒரு மனிதனுக்கு உள் ஒளி பிரகாசமாக தெரியும் போது இங்கே இருக்க எல்லா இருட்டும் காணாமல் போயிருக்கும். இங்கே இருக்க சித்தாந்தங்கள், அறிவுரைகள், இங்கே இருக்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே குப்பையாக தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள், விளக்கங்கள் இதெல்லாம் சிரிப்பு மாதிரி தோணும். இது எப்படி இருக்குன்னா, நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் நோயாளி வராங்கன்னா, அங்கே எமர்ஜென்சி கால் அட்டன் பண்ணவன் அவர் வந்தோடனே இங்கே டாக்டர்ஸ்லாம் குதிச்சடிச்சு ஓடி போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்களேன். ஓடி போகும்போது அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும்னு எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. அது மாதிரி தான் எனக்குள்ளே இருக்க அந்த குட்டி ஆன்மா என்னை ஓடி அந்த பரமாத்மாக்குள்ளே சேர வச்சிச்சு. இது நிகழ்ந்த போது நான் பெருமை அடைஞ்சேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு அமைதி வந்துச்சு. அந்த அமைதியில் ஒரு இசை கேட்டுச்சு. அந்த இசை இனிமையாக கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னை சுற்றி நெருப்பெரியுது, ஆனால் நான் குளுமையாக இருக்கேன். நான் பாலைவனத்தில் இருந்தாலும் சில்லுன்னு இருக்கேன். மலைத்தொடரில் இருக்கும்போது நான் உள்ள கதகதப்பான வெப்பத்தோடு இருக்கேன். என்னை அதுவே சமநிலைப்படுத்திக்குது. நான் ஒரு சமயம் அழுக்காகும்போது நான் தூய்மைப்படுத்த எந்த மெனக்கெடும் எடுக்கலை. அதுவே என்னை தூய்மைப்படுத்துது. அந்த அழுக்கை கரைச்சி ஒன்றுமில்லாமல் ஆக்குது. இதுக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கலை. இதுதான் உண்மையிலேயும் உண்மையான உண்மை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல. எப்படி இந்த நிலையை கடந்து வந்தேன்னு கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் நான் ஒரு எடுத்து யோசிக்கும் போது என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கும் போது ஏற்றுக்கிட்டது, வலியை பொறுத்துக்கிட்டது, எந்த சூழ்நிலையும் உண்மையாக இருந்தது. அவங்க தவறே பண்ணாலும் அவங்க இடத்துல இருந்து பழி வாங்கணும்னு நினைக்காம நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது என்னோட ஆசையை நான் நிறைவேற்றலை, இந்த பிரபஞ்சம்தான் நிறைவேற்றுச்சு. அப்படி ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டு வரும்போது நான் ஒரு சூரியன் மாதிரி பிரகாசமானேன். ஒரு ஒரு ஒளி வெள்ளமானேன். ஒரு ஆனந்தமயமானேன். எனக்குள்ள வெற்றிடமாக்கப்பட்டது. ஆனால் நான் அந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு போயிட்டேன். எல்லாமும் ஆயிட்டேன். நான் சரணாகதி பண்ணும்போது நான் ஒரு சமயம் இந்த உலகத்திலே துரதிர்ஷ்டசாலினா தபிக்கப்பட்டவன்னா நான் நினைச்சேன். அன்பு கிடையாது, அரவணைப்பு கிடையாது, பாசம் கிடையாது, காதல் கிடையாது, காமம் கிடையாது. இப்படி எல்லா கிடையாது இருக்கும்போது அதை நான் ஏற்றுக்கிட்டேன். நிறைய அழுதேன், நிறைய புலம்புனேன், நிறைய கெஞ்சினேன், நிறைய கதறினேன், நிறைய கத்துனேன். அப்புறம் இது யாரும் வரமாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாரும் நமக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உருவாக்குனது நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஏக்கங்களும் வலிகளும் ஆசைகளும் துன்பங்களும் நான் தான் ஏற்படுத்தினேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.
அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க எந்த கோணத்தில் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்குள்ள புகுந்து பார்க்கறக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்தப்போ நான் எப்படி கடந்து போனேங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள், எவ்வளவு கதாபாத்திரங்கள் அப்படின்னு நான் முந்தி வியந்திருக்கேன். ஆனால் சற்றேறக்குறைய ஒரு 8-7 தான் கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மாடுலேஷன் அவ்வளோதான். ஆனால் அது பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம்! பெண்களில் 4 வகை, பஞ்சபூதங்கள் 5, நவரத்தினங்கள் 9, அறுசுவை அப்படிங்கிற மாதிரி இந்த மனிதர்கள் மனம் அப்படின்னு வகைகள் 7, அதிகபட்சமாக 8. இந்த மனம் இந்த வகையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு, கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கே சுற்றினாலும் இந்த மனத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்தாலும் ஒன்றுமே இல்லாத, உடல் ஆடை கூட இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கும் இதே நிலைமை தான். 1 கோடி ரூபாய் தொலைச்சொன்னே அவனுக்கு இருக்க வழியும், ஒரு வாழ்வாதாரமாக இருக்க ஒரு மாடை தொலைச்சவனுக்கும் இதே கதை தான், இதே துன்பம்தான். இங்கே எல்லாரும் துன்பத்துக்கு வழி எவ்வளோ வழி ரூபான்லாம் மதிப்பீடு செய்ய முடியாது. அதே மாதிரி இன்பத்துக்கும் வழி மதிப்பீடு செய்ய முடியாது. இங்கே நீங்கள் ஏற்றுக்கும் போது, நீங்கள் இந்த சரணாகதி அடையும் போது, இந்த உலகத்தை நீங்கள் தன்னிலை உணர்ந்து பார்க்கும்போது, உங்கள் துன்பங்கள் உங்கள் இன்பங்கள்லாம் யாரோ தான் வழி நடத்துகிறாங்க. இது ஏகாந்தமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு, அமைதியாக இருக்கு, இன்னிசை கேட்டுக்கிட்டே இருக்கு. எது வேணுமோ அது உடனே வருது, எது வேண்டாமோ அது உடனே மறைஞ்சிருது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு பேரமைதி கிடைக்குது. எதையும் கொடுக்காம, எதையும் இழக்காம உண்மையான பேரமைதி கிடைக்குது, பேரின்பம் கிடைக்குது. இது மனத்தை விட உயர்ந்தது, இது எல்லாத்தை விட பேரே இல்லாதது, இதுக்கு பேரே வைக்க முடியாது. இந்த ஆனந்த அமைதிய உணர்ந்த போது எதுவுமே பெருசு இல்லைன்னு தோணுது. நீங்க டன் கணக்குல பணத்தையும் டன் கணக்குல நகைகளும் கொடுத்தாலும் இந்த அமைதிக்கு ஈடாகாதுன்னு தோணுது. இந்த மனிதர்கள் எதையோ கட்டி சுமந்துட்டு இருக்காங்கன்னு தோணுது. அவங்க பாரமா தூக்கி சுமந்துக்கிட்டு கத்துறாங்க, வலிக்குதுன்னு. அதுல நானும் இருந்தேன்னு நினைக்கும் போது இப்ப சிரிப்பு வருது. நான் ஒரு பூ மாதிரி உணர்றேன். ஒரு தென்றல் காற்று என்னை தீண்டி செல்லும் போது அது என்கிட்ட பேசி போகுது. ஒன்றொரு நாள் நான் உங்ககிட்ட வந்தேன், அப்போ நீ எந்த பிழைக்கும் இல்லாம இருந்த. இப்ப நீ எனக்கு, நான் வந்திருக்கிறது உனக்கு அடையாளம் தெரியுது, என்ன தெரியுதா அப்படின்னு தென்றல் கேட்கறது மாதிரி இருக்கு. என்னோட அந்த முடி ஒன்னொன்னுலயும் அந்த காற்று போய் வர்ற மாதிரி தெரியுது. சமீபத்தில் படித்தேன், சங்கு எடுத்து காதில் வைக்கும்போது அது மூளையோட ரத்தம் ஓடுற சத்தமா, கடல் சத்தமானு கேட்குற கடல் அலை சத்தம்தான் மூளையோட சத்தமா. இப்போ பிரபஞ்சமும் மூளையும் எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு, அந்த கடலும் இந்த மூளையும் எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இயற்கை தான் எவ்வளோ அழகாக பின்னி பணிஞ்சு இந்த உடலையும் மனசையும் உயிரையும் கட்டமைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம், பேரதிசயம்.